வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் விக்ரமாதித்யன் அவையில் இருந்த நவரத்தினங்களை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த டாப்பிக்கான ஐடியா வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். முதல்ல காளிதாசர்னா சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர்னா சமஸ்கிருத புலவர். அடுத்து அமரசிம்மர்னா அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரினா மருத்துவர், காகபாணர்னா ஜோதிடர், சங்குனா கட்டடக்கலை நிபுணர், வராகிமிகிரர் அப்படின்னா வானியல் அறிஞர், வராட்சினா இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். அடுத்து விட்டலபட்டர்னா மாய வித்தைக்காரர், அதாவது மெஜிஷியன். இதுதான் வந்து நவரத்தினங்களோட பணிகள். நவரத்தினங்கள்னால் 9 பேர் இருந்தாங்க இல்லைங்களா ஒரு அவையில். அவங்க என்னென்ன பொசிஷனில் இருந்தாங்க, அதாவது என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதாவது மருத்துவர்னா தன்வந்திரி அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எப்படி இருந்தாங்கன்றத எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பார்க்கலாம். முதல்ல காளிதாசர் மற்றும் ஹரிசேனர் 2 பேர் இருக்காங்க இல்லைங்களா. 2 பேருமே வந்து சமஸ்கிருத புலவர்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காளியும் ஹரியும் சமமானவங்க, அதாவது 2 பேருமே வந்து சமமானவங்க தான் அப்படின்னு சொல்கிற வச்சு இவங்க 2 பேரும் சமஸ்கிருத புலவர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா காளின்றதும் தெய்வம் தான், ஹரின்றதும் தெய்வம் தான், அதாவது ஹரியும் சிவனும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை வச்சு 2மே வந்து சாமி பேர். சாமி கோயிலெல்லாம் வந்து சமஸ்கிருதத்தில் தான் வந்து மந்திரம் ஓதுவாங்க சரிங்களா. அதை வச்சு காளியும் ஹரியும் சாமின்றதை வச்சு அந்த சாமி கோயிலில் மந்திரம் வந்து சமஸ்கிருதத்தில் ஓதுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு காளிதாசரும் ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து அமரசிம்மர் அகராதியில் ஆசிரியர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே அமர அகராதி இந்த ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வருது இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்ஹர்னு இருக்கு இல்லைங்களா, சிங்கம் வந்து ஆக்ரோஷமாக தான் இருக்கும் சரிங்களா. அதை வச்சு அகராதியில் ஆசிரியர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தன்வந்திரி மருத்துவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நீங்கள் வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருங்க, தன்வந்திரி கேஷ்கலான்னு ஒரு ப்ராடக்ட் கூட வரும், அதாவது வந்து மருத்துவ குணம் நிறைந்த ப்ராடக்ட் அப்படின்னு வந்து விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க. அதை வச்சு தன்வந்திரி மருத்துவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம்னு சரி. அப்படின்னா தன்னுன்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே தனக்கு தானே மருத்துவம் பார்த்துக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. தனக்கு தானே எப்படி மருத்துவம் பார்த்துக்கணும்னா நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து உடற்பயிற்சிலாம் செய்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணனாவே நம்ம தனக்கு தானே கரெக்டாக பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து மருத்துவம் வந்து நம்மளே பண்ணிக்கிற மாதிரி தான், எந்த ஒரு நோயும் வராதுன்றதை வச்சு தன்வந்திரினா மருத்துவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காகபாணர், இவர் வந்து ஜோதிடர். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த கிளி ஜோசியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதே மாதிரி காக்கா ஜோசியம் பண்ணுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு காகபாணர்னா ஜோதிடர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து சங்கு அப்படின்னா கட்டடக்கலை நிபுணர். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கட்டடக்கலைனா டிசைனிங் பண்ணுறது. இதில் எப்படி கட்டடக்கலையை ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த டிசைனிங் பண்ணுறப்போ இந்த சங்குலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஒட்ட வச்சு வீட்டில் டிசைன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு சங்குனா கட்டடக்கலை நிபுணர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வராகமிகிரர் அப்படின்னா வானிலை அறிஞர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மழை வருமா வராதான்ட்டு வானிலை நிபுணர் தான் வந்து நம்மளுக்கு சொல்லுவார். அதாவது வானிலை அப்படின்றத வானியல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். வானிலை அறிஞர் தான் மழை வருமா வராதான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, வருமா வராதா அப்படின்றத வச்சு வராகிமிகிரர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மழை வருமா வராதான்ட்டு நம்ம வானத்தை பார்ப்போம் இல்லைங்களா, அதாவது கருமேகம் சூழ்ந்திருந்தால் மழை வருன்றத வானத்தை பார்த்து தான் சொல்லுவோம். அதை வச்சுக்கூட வராகமிகிறர்னா வானிலை அறிஞர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வராட்சி, அவர் வந்து இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வராட்சி அப்படின்னா நம்மளுக்கு வந்து வறட்சி, அதாவது நம்மளுக்கு வரவே வராது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அது வந்து இலக்கணம் தான் வந்து நம்மளுக்கு வரவே வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தமிழில், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். மற்றபடி நம்ம வந்து தமிழ் உரைநடையும் சரி செய்யுளும் சரி மனப்பாடம் பண்ணிவிடுவோம், அதாவது எப்படின்னாலும் வந்து அச்சு பிடிச்சி படிச்சிருவோம். ஆனால் இலக்கணம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை வச்சு வறட்சியாக இருக்கும், அதாவது நம்மளுக்கு வறட்சியாக இருக்கும், வரவே வராது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு வராட்சி என்பது இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து விட்டல பட்டர், இவர் வந்து மாய வித்தைக்காரர். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா விட்டல பட்டலை, இந்த விட்ட பட்டை அப்படின்ற ரைமிங்லேயே வருது இல்லைங்களா, அதை வச்சு மாய வித்தைக்காரர் அப்படின்றது ஞாபகம். அந்த பேரே வந்து ஒரு மாய வித்தை மாரி தானே இருக்குது, விட்ட பட்டை
அப்படின்ற ரைமிங் வருது இல்லைங்களா, அது வந்து ஒரு மாய வித்தை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாய வித்தைக்காரருக்கு மெஜிஷியனும் சொல்லுவாங்க. அதாவது மேஜிக் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கள அப்படி சொல்லுவாங்க மாய வித்தைக்காரர்ன்ட்டு. இதுதான் வந்து விக்ரமாதித்தன் அவையில் இருந்த நவரத்தினங்களோட ஷார்ட்கட்டு. இதிலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன், அப்படியே உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வருதான்னு பாருங்கள். தன்வந்திரி என்பவர் நவரத்தினங்களில் எவர்? இது வந்து முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஹரிசேனர் என்பவர் யார்? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, வராகமிகிரர் என்பது யார்? இது மூன்றாவது கேள்வி. நாலாவது கேள்வி, வராச்சி என்பவர் யார்? இது நாலாவது கேள்வி. அஞ்சாவது கேள்வி, காகபாணர் என்கின்றவர் யார்? இந்த 5 கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.